ஓம் கம் கணபதையே நமக. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் எம்பெருமான் விநாயகப் பெருமானின் அருளாசியோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் திருவருளோடும் நவ கிரகங்களின் துணையோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம். இந்த அருமையான காணொளியில் நாம் காணப்போவது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே, சுக்கிலம் அப்படின்னாலே வெள்ளை, அந்த சுக்கிரன் அப்படின்னாலே சந்தோஷக்காரகன், பொழுதுபோக்குக்காரகன், களத்திரக்காரகன். இந்த உலகம் ஜீவிதம் அப்படியே உழன்னு இருக்கிறதே ஒரு சந்தோஷத்துக்கு தான். எல்லாருக்கும் பாருங்கள், என்டர்டெயின்மெண்ட் கண்டிப்பாக வேணும். என்டர்டெயின்மெண்ட் இல்லைன்னாலே அந்த வாழ்க்கையை ஒரு இது அது அதுக்கும் மேலே, அதுக்கு தான் சுக்கிரனுக்கு மேலே அந்த குரு தேவகுரு. எப்படின்னா எல்லாம் பொழுதுபோக்கு எல்லாம் கடந்து வந்தது குரு. அந்த வகையில் இந்த அசுரகுருவின் பயிற்சி அற்புதமான ஒரு பயிற்சி. இந்த அசுரகுரு இதுவரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகர ராசி அப்படிங்கிற இடத்துல, இங்கே தான் செவ்வாயோட உச்சமான வீடு. அந்த இடத்துல இந்த சுக்கிர பகவான் இருந்துக்கிட்டு இருக்கார். காலச்சக்கர தத்துவத்தின்படி 10வது இடம். இப்போ அதுலேருந்து விலகி 5/2/2026 முதல் 1/3/2026 வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் கும்பராசியில் பயணிக்க போகிறார். இந்த கும்பராசியில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் பிரம்மாண்டத்திற்கு அதிபதி, யோகக்காரகன். அந்த யோகக்காரகனோட இந்த சந்தோஷக்காரகன் இணைய போகிறார். ஆக்சுவலாக இணைவு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட டிகிரி வரைக்கும் தான். ஆனாலும் ராசியில் 2 பேரும் இருப்பா. ஒரே வீட்டில் இருப்பா, பக்கத்து சேருங்கிற மாதிரி. இந்த ராகுவோட இந்த சுக்கிர பகவான் சேரும்போது சில ராசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன் அப்படின்னா, யோகக்காரகனோட இந்த சந்தோஷக்காரகன் சேரும்போது மிக பிரம்மாண்டமான ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக அந்த இதில் கொடுக்கறதுக்கு இந்த சுக்கிர பகவான் தயாராக இருக்கார். கும்பராசியில் 5/2/2020 முதல் 10/2/2026 வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரமான அவிட்டம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார். அதற்கு அடுத்தபடியாக 11/2/2026 முதல் 20/2/2026 வரைக்கும் சதயம் நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார். அற்புதம். அடுத்தபடியாக 21/2/2026 முதல் 1/3/2026 வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம், அதாவது குருவோட நட்சத்திர சாரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த கும்பராசியில் சஞ்சரிக்கும் காலம் அப்படிங்கும்போது கால புருஷ தத்துவத்தின்படி 11வது இடம் லாபஸ்தானம். 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் ராகுவுடன் இணைந்து அற்புதமான ஒரு சந்தோஷத்தை சில ராசிகளுக்கு அற்புதமாக கொடுப்பார். சில ராசிகள் கொஞ்சம் கவனமாக இருந்து அந்த சந்தோஷத்தை நம்ம கவனமாக எடுத்துக்கணும். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கும் காலம் எப்படிப்பட்ட காலம் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். அதேமாதிரி நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுங்கிறீங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க, கொடுத்துருக்காங்க கீழே. அந்த நம்பருக்கு வாங்க, பேசுங்க, உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்துக்கலாம். ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான மீன ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான பயிற்சி. உங்களுக்கு சுக்கிர பகவான் டியூவல் ரோல் என்னென்னா சகாயாதிபதி, அஷ்டமாதிபதி. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஆனால் சாதாரணமாக இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் எப்படின்னா மீன் இப்படி இருப்பீங்க, அப்படியே இருப்பீங்க. சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துப்பீங்க, பிரச்சனையை எடுத்துட்டு அதை எப்படி அப்படி சரி பண்ணணுங்கிற ஒரு நெளிவு சொலிவு எல்லாம் தெரியும் உங்களுக்கு. அந்த வகையில் 3/8 குடை அதிபதி எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லாபஸ்தானத்தில் அமர்ந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துரு. ஏன்னா 11ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலுமே சூப்பர். 11ஆம் இடம் விசேஷமான பணபரம், அற்புதமான ஒரு இடம். அந்த இடத்துல சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா சுபகிரகம் அற்புதமாக இருந்து ஒரு மாற்றத்தை கொடுத்தார். நல்ல ஒரு உத்தியோகத்தில் முன்னேற்றம், தொழிலாபாரத்தில் ஒரு முன்னேற்றம், எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல ஒரு சந்தோஷம். குடும்பத்துலேயும் ஒரு குழப்பம் இல்லை, சந்தோஷமாக இருந்தீங்க. அந்த வகையில் இப்போ லாபஸ்தானத்தை விட்டு வெளியே சுக்கிர பகவான் எங்கே வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட விரயஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துக்கு வர்றார். 12ஆம் இடம் விருப்பஸ்தானம். உங்களோட விருப்பங்கள் பூர்த்தி அடையக்கூடிய ஒரு ஸ்தானம். நீங்கள் நினைக்கிற காரியங்கள்லாம் ஜெயமாகும். அங்கே ஆல்ரெடி ராகு உட்காந்துட்டுருக்கார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ராகு 12ஆம் இடத்துல 6ல் கேது.
கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். ரெண்டு பேருமே அசுப கிரகங்கள். அந்த அசுப கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். நிறைய நன்மைகளை கொடுக்குறாங்க. அந்த வகையில் குருவோட 9ஆம் பார்வையும் ராகு மேலே விழருது. ஸோ ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வெளி உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, வீடு மனை வாகனம் எதனா வாங்கணும்னு நினச்சிருந்தீங்க, இல்லைன்னா இந்த பழைய வீட்டை டெமாலிஷ் பண்ணிவிட்டு ஒரு புதுசாக அப்பார்ட்மெண்ட் கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஒரு அற்புதமான ஒரு சான்ஸ். அதுமாதிரி புதுசாக வேலை தேடுறவாளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும். தொழில் அதிபர்கள் அவங்களாம் நிறைய வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா அதனால தான் அவங்களுக்கோட வாழ்க்கை தரம் உயரும். ஏன்னா நிறைய ஒரு இது வரும்போது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது அதை உபயோகப்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் தான் கண்டிப்பாக கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காக இது லாஜிக், நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருந்தாலே நமக்கு அந்த வருமானம் கண்டிப்பாக வரும். அந்த வருமானத்தை வைக்கிறது தான் முக்கியம். ஆக இந்த விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்க போகிறார், சந்தோஷத்தை கொடுக்க போகிறார், பொழுதுபோக்கு அம்சங்களில் நாட்டத்தை கொடுக்க போகிறார். வருமானம் நிறைய வரும், ஆனால் அதுக்குண்டான செலவுகளும் உங்களுக்கு இருக்கும். தந்தையாரின் பிதுரார்ஜித சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்துக்களில் இருக்கிற அந்த வம்பு வழக்கு இதெல்லாம் மறைஞ்சு உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு தீர்ப்பு கிடைக்கும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு தகவல் ஏதாவது எதிர்பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி உங்களுக்கு அது நடக்கும். எதிர்பாராத மாற்றம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிப்ரவரி 20 நோட் பண்ணிக்கோங்க. அற்புதம். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு சந்தோஷமான செய்தி காதுக்கு இனிமையாக வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும். அப்படின்னாலும் சில பேருக்கு மருத்துவ செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதா? இதான் இந்த ப்ரீகாஷன். அதாவது எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மாதிரி மருத்துவ செலவு வரும்போது அதை கரெக்டாக எடுத்துக்கணும். அந்த ப்ரீகாஷனை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டாலும் ரொம்ப நல்லது. அதனால தான் சொல்கிறேன். அதாவது அது முன்னெச்சரிக்கை. காஷன் எச்சரிக்கை, ப்ரீகாஷன் முன்னெச்சரிக்கை அவ்வளோதான். அதுமாதிரி தொழில் வியாபாரத்துலேயும் கவனமாக இருக்கணும். எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்தாலே வெற்றி. அதேமாதிரி உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதல் பொறுப்புகள் இருந்தாலும் சந்தோஷம் இருக்குங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் செலவெல்லாம் இருக்கும். உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள் ரொம்ப அற்புதம். நல்ல ஒரு ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. அவங்களுக்கு தேவையான இடமாற்றம் அதெல்லாம் கிடைக்கும். அதுமாதிரி உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள் சொல்லிட்டேன். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமான செய்தியெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. நல்லா படிப்பாங்க. அது சில குழந்தைகளுக்கு இந்த இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா தந்தையாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்திருக்கலாம். புரியுதா? அப்போ இந்த குழந்தைங்களாம் அங்கே போய் படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சில குழந்தைகளுக்கு சான்ஸ் அந்த மாதிரி வரும். அடுத்தபடியாக அரசியல்வாதிகள் நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? பயணம். மக்களோட நாடி துடிப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் உங்களோட இது. ஏன்னா நிறைய பேர் அவங்கவுங்க தொகுதிக்கதே போனது கிடையாது. ஜெயிச்சு முடித்ததுக்கப்புறம் அதோட அதை முடிஞ்சு போச்சு. அந்த நன்றி சொல்லிட்டு போனதோட சரி. நீங்களாம் அவங்கள போய் பார்க்கணும். பார்த்து உங்களோட நல்ல திட்டங்கள் ஏற்கனவே என்னென்ன அதெல்லாம் சொல்லணும். சொல்லிவிட்டு உங்களோட திட்டங்களை விவரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது. அதுமாதிரி புதுசாக கட்சி ஆரம்பிப்பீங்க. அந்த கட்சியில் நிறைய பேர் சேருவாங்க. ஏற்கனவே புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான இது முன்னேற்றம். மீனராசினியர்கள் இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சியில் தாவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முன்னேற்றம் தான். எல்லாருமே நினைக்கிறோம் நம்ம இது தப்பு அது தப்புன்னு. எல்லாருமே முன்னேற்றத்தை தான் விரும்புகிறீங்க. கரெக்டு. எல்லாருமே இன்க்ளூடிங் மைசெல்ஃப். முன்னேற்றம் தான் நமக்கு வேணும். அப்போ நம்ம முன்னேற்றத்திற்கு நல்லது எதுவோ அதை பண்ணுறது நல்லது. புரியுதா? கெட்டது பண்ணக்கூடாது. நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத ஒருத்தனை அழிச்சிட்டு நம்ம ஜெயிக்கணும்னா தப்பு. நம்மளோட இதை நம்ம பண்ணுறோம். அப்போ இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு தாவி அதுக்கு உண்டான ஒரு பொறுப்புகளை வாங்குவது சில பேருக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக கலைத்துறை கண்டிப்பாக இந்த ரைட்டர் இவங்கெல்லாம் அதில் தான் இருப்பாங்க. இந்த லிரிக்ஸ் எழுதுகிறவா, வசனகர்த்தா இவெல்லாம் அதில் தான் இருப்பாங்க. டைரக்ஷன் இதெல்லாம் மீனராசி என்பர்கள். அவங்கெல்லாம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல வருமானம். நல்ல வருமானம் எப்படி கிடைக்கும்? சான்ஸ் கிடைக்கிறதுனால தான். அந்த சான்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக உங்களோட பொருளாதாரம் நல்ல முன்னேற்றகரமாக இருக்குன்னாலும் அதை அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பேங்க் பேலன்ஸ் ஏறிட்டே இருந்தால் என்ன பிரயோஜனம்? அதில் ஏதாவது ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் நல்லது. கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட், லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் ரொம்ப விசேஷம். சரி, பரிகாரம் அப்படின்னு பண்ணினா என்ன ரொம்ப விசேஷம் இந்த காலகட்டத்தில்? ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படி இப்படின்னாக்க கண்டிப்பாக நீங்கள் சுக்கிர பகவானுக்கு நெய் தீபம் போட்டுட்டு
சுக்கிர பகவானுக்கு உண்டான அந்த ஹிமகுந்த மృణாலாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாமேகம் அது சொல்லுங்க இல்லையா? நமஸ்தேஸ்து மகாமாய ஸ்ரீபீடே சுரபூச்சிதே சங்கச்சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமஸ்தே. மகாலட்சுமி ஸ்துதி இது சொல்லிகிட்டே இருக்கலாம். பேருந்து பயணத்தில் கூட சொல்லலாம், மனசில் நினச்சிட்டே இருக்கலாம், எப்போ வேணாலும் சொல்கிறது ரொம்ப விசேஷம். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணீங்களாலே சகாயாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது விரயஸ்தானத்தில் அமர்ந்து ராகுவுடன் இணைந்து குருவின் 9ஆம் பறவையை பெற்று அதி அற்புதமான செலவுகளை சுப செலவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.